இஸ்லாமியரா இருந்தாலும் இத செய்ய மனசு வருமா? என்ன மனுஷன் யா ராஜ்கிரண், வேற லெவல். 1988 ஆண்டுல ராமராஜன் நடிப்புல உருவான ராசாவே உன்னை நம்பி அப்படிங்கிற திரைப்படத்தை முதன்முறையா தயாரிச்சு சினிமா துறையில ஒரு தயாரிப்பாளராகத்தான் அறிமுகமானாரு ராஜ்கிரண். அதுக்கப்புறமா சிராஜோட இயக்கத்துல என்ன பெத்த ராசா அப்படிங்கிற திரைப்படத்துல ராஜ்கிரணே தயாரிச்சு அதுல நடிக்கவும் செஞ்சாரு. இதுதான் அவர் ஹீரோவா நடிச்ச முதல் படமும் கூட. இந்த திரைப்படத்திலேயே இவர் அதிக அளவுல ரசிகர்களை பெற்று தமிழ் சினிமா உலகத்துல பெரிய வரவேற்பையும் பெற்ற ஹீரோவா மாறினாரு. அவரோட முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகருக்கான தமிழக அரசோட விருதையும் பெற்று அந்த காலகட்டத்திலேயே ஒரு சிறந்த நடிகராகவும் வலம் வந்துகிட்டு இருந்தாரு. முதல் திரைப்படத்துல இவர் சூப்பரா நடிச்சு அதிக அளவுல ரசிகர்களை பெற்றிருந்ததால அதுக்கு அடுத்து தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் வந்த வண்ணமே இருந்துச்சு. அதுக்கு பிறகு அரண்மனை கிளி, எல்லாமே என் ராசாதான் போன்ற திரைப்படங்களை தயாரிச்சு அதுல இவரே ஹீரோவாவும் நடிச்சுட்டு வந்தாரு. இந்த திரைப்படங்களும் அவருக்கு பெரிய அளவிலான வெற்றியை கொடுத்து நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து இவர் நடிச்ச சண்டைக்கோழி போன்ற திரைப்படங்களுக்கு இன்றுமே இளைஞர்கள் ரசிகர்களா தான் இருந்துட்டு வராங்க. இதை தொடர்ந்து மஞ்சப்பை, பவர் பாண்டி, சண்டைக்கோழி 2 அப்படிங்கிற திரைப்படங்கள்ல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சு அந்த திரைப்படங்களுமே பெரிய அளவுல வெற்றியை கொடுத்துச்சு. இது போன்ற பல வெற்றிகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்த ராஜ்கிரண் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுல உதவும் குணம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறாரு. தன் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் அதை செஞ்சு கொடுத்து அவங்கள அழகு பார்க்கிறது இவரோட ஒரு குணமாவே இருந்துட்டு வந்திருக்குது. ஆனா ஒரு காலகட்டத்துல இவர் கஷ்டப்படுறப்ப இவர் கூட யாருமே இருக்கவே இல்லை அப்படின்னு அவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட மனைவி மட்டும்தான் கூட இருந்தாங்க அப்படின்னு சமீபத்துல அவங்க கிட்ட எடுக்கப்பட்ட பேட்டி ஒண்ணுல சொல்லி இருக்கிறாரு. ராஜ்கிரண் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் கூட அவர் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட பெண் இந்து தானா. ஆனா திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட மனைவி இஸ்லாமுக்கு மாறி தன்னோட பெயரையும் கத்தீஜா நாச்சியார் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்களா. ராஜ்கிரண் இதுவரைக்கும் குடும்பத்தோட எந்த ஒரு பேட்டியிலுமே கலந்துக்காத நிலையில சமீபத்துல தன்னோட குடும்பத்தோட ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது 75 வயதாகியும் தன்னோட மனைவியும் மீது இருக்கிற அன்பு குறையாம இருக்கிறத பற்றியும் தன் பிள்ளைகளை பற்றியும் அவரோட மகளோட வாழ்க்கையில சந்திச்ச ஏமாற்றங்கள் பற்றியும் தொடர்ந்து பேசினாரு. இதை தொடர்ந்து தன்னோட மனைவியோட தாயாருக்கு ராஜ்கிரண் செஞ்ச ஒரு விஷயத்தையும் பேட்டியில பகிர்ந்திருக்கிறாரு. அது என்னன்னா, ராஜ்கிரணோட மனைவியான கத்தீஜா நாச்சியாரோட தாய்க்கு கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு, அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் தீவிரமான கடவுள் பக்தி உடையவங்கள் அப்படின்னும் அதுக்காக தற்போது வயசான நிலையில கோவில்களுக்கு செல்ல முடியாது அப்படிங்கறதால வீட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான கோவில் ஒன்ன கட்டி கொடுத்திருக்கிறதா அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. வயதான மாமியாருக்காக ராஜ்கிரண் செஞ்ச விஷயம் இப்போ எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்குது. இப்போ ராஜ்கிரண் குடும்பத்தோட கொடுத்த பேட்டி பற்றிய செய்திகள் தான் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது.